ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தமிழருடைய பண்புகள் நிறைய மறைஞ்சிக்கிட்டே வருது. நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய மறைஞ்சிட்டே வருது. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழருடைய பண்புகள் எவை, என்னென்ன, அது காலப்போக்கில் நிறைய பண்புகள், நல்ல உயர்ந்த பண்புகள்லாம் மறைஞ்சிட்டே வருது. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம இரு கை கூப்பி நெஞ்சுக்கு நேர வச்சு தான் அவங்கள வரவேற்கணும். ஏன்னா நெஞ்சார நம்ம அவங்கள வரவேற்கணும். அதுன்னு காட்டுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, இரு கை கூப்பி நெஞ்சுக்கு பக்கத்தில் வச்சு அவங்களுக்கு வணக்கம் சொல்லி அவங்கள முகமலர்ச்சியோட வரவேற்பாங்க. திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தை படிச்சிருப்பார். விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரத்தை படித்து, மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்னு ஒரு அழகாக சொல்லியிருப்பார் அந்த திருக்குறளில். எப்படி அனிச்ச மலர் மோந்து பார்த்தா வாடிடுமா, அதே மாதிரி நம்ம முகம் திரிந்து நோக்கினால், முகம் மலர்ச்சியே இல்லாமல் முகம் திரிந்து முகம் கோணின மாதிரி நம்ம விருந்தினரை உபசரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ விருந்தினருடைய உள்ள வாடிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரத்தை படிச்சிருக்காரு. இதில் நிறையா இருக்குது. அதே மாதிரி புறநானூறு உங்களுக்கு தெரியும். 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. அதே மாதிரி 10 பாட்டு இருக்குது. 8 தொகை 10 பாட்டு, இது ரெண்டுமே 17 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. அதிலெல்லாம் அழகாக சொல்லியிருப்பாங்க. கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளு. எல்லாமே நமக்கு சொந்த ஊர்கள் தான். எல்லாமே எல்லாரும் நம்ம கூட பிறந்தவங்க தான், உடன்பிறப்புகள் தான் அப்படின்னு அது மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அதுவும் புறநானூறு தான் இருக்கும். கணியன் பூங்குன்றனார் தான் சொல்லியிருப்பார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நல்லதும் கெட்டதும் மற்றவங்க நமக்கு கொடுக்கல, நம்ம தான் அதை உருவாக்கி கொள்கிறோம். அந்த மாதிரி நிறைய என்ன சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று அருமையாக அதில் கணியன் பூங்குன்றனார் அருமையாக ஒரு வரிகள் சொல்லியிருப்பார். பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பெரியோரை நம்ம தப்பாக ஒரு வார்த்தை பேசுகிறதே ஒரு குற்றம் தான், ஒரு இகழ்ச்சியாக நம்ம பேசக்கூடாது பெரியோரை. அதே மாதிரி அதை விட கீழ்த்தரமானது என்னது, சிறியோரை நம்மளோட வயசில் கம்மியாக இருக்காங்களோ சின்ன பசங்க, அவங்கள நம்ம இழிவாக பேசுகிறது, ஏதாச்சும் ஒரு இதாக பேசுகிறது, அது அதோட பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை அப்படின்னு கணியன் பூன்று அழகாக அந்த வரியில் சொல்லுவார். ஸோ தமிழருடைய பண்புகள் காலப்போக்கில் மறந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, இப்போ யாரை நம்ம வாங்க போங்கன்னு கூப்பிட்றதே இல்லை. அந்த ஒரு இது மாறிடுச்சு. ஹாய்டா மச்சி, ஹாய் மாப்பிள்ள, இந்த மாதிரி நிறையா பழக்கங்கள்லாம் கேட்டால் ட்ரெண்டிங்கு. அதே மாதிரி வேறு என்ன நிறையா இருக்குது, ஹாய் பட்டி, அந்த மாதிரி நிறையா காலப்போக்கு வாங்க போங்க. அதாவது நம்ம வயசில் கீழே இருக்கிறவங்களையும் நம்ம வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். வயசில் அதிகமாக இருக்கிறவங்களையும் நம்ம வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். இந்த மாதிரி உயர்ந்த குணங்கள்லாம் மாறி போச்சு. அதே மாதிரி நற்றினையில் ஒரு அழகாக ஒரு வரிகள் சொல்லியிருப்பாங்க. முந்தை இருந்த நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர். அதாவது தம்மோடு பழகியவர்கள் தமக்கு நஞ்சை கொடுத்தா கூட அதை நம்ம என்ன பண்ணணுமா, ஏன் எதுக்குன்னு கேட்காம அதை வாங்கி சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். அதான் அவங்க தான் யார், நனி நாகரிகர், நாகரிகத்தில் சிறந்தவர்கள். முந்தை இருந்த நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பன் நனி நாகரிகர். ஆனால் இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சவங்க ஏதாச்சும் நம்ம ஒரு பையன் நமக்கு தெரியுதுங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தா கூட அந்த பையன் வாங்குறது இல்லை. ஸோ அந்த மாதிரி காலப்போக்கில் நல்ல குணங்கள் மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, நம்ம ஒரு அறிஞர் அழகாக சொல்கிறார், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்னு. அவர் அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார், நம்ம சீக்கிரம் படுக்க சென்று, இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலையில் எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது. அப்போ நம்ம சீக்கிரம் ஒரு 9 மணி 8 மணிக்கு 8:30க்கெலாம் படுத்து நம்ம சீக்கிரம் அந்த ஒரு 4:30 பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம், 4:30 5 மணி அப்படி நம்ம எந்திரிக்கும் போது நம்மளுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம நமக்கு அவ்வளோவா நோய்கள் எதுவும் வராது, உடல் ஆரோக்கியத்தில் இருப்போம். நல்லா நல்ல இது கிடைக்கும், அதாவது ஞானம், அந்த அறிவு கிடைக்கும் நமக்கு. நலமுடன் வளமுடன் அறிவுடன் வைக்கிறது அப்படின்னு நிறையா சொல்லிட்டு. அதே மாதிரி எங்கள் தாத்தா நான் சொல்லி ஆகணும். எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாலாம் 7:30க்கெலாம் படுத்துருவாங்க. 7:30 8 மணிக்கெலாம் படுத்துருவாங்க சாப்பிட்டு. ஸோ ஆனால் காலையில் 4:30 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவாங்க.
ஸோ அவங்களாம் வந்து கொள்ளு பேரெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் காலப்போக்கில் வந்து மறைஞ்சிக்கிட்டே வருது. அதெல்லாம் நம்ம வந்து இப்போ என்ன எல்லாருமே வந்து லேட் நைட்டாக படுக்கிறது, ஒரு 12 மணிக்கு, 1 மணிக்கு, ஒரு 11 மணி அந்த மாதிரி வந்து படுக்கிறது, மொபைலில் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பழக்கங்கள் வந்து ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்க அப்படி இது பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், எப்படி வேணாலும் நம்ம வந்து வாழலாம்னு நினைக்கக்கூடாது. அது வந்து 5 அறிவு ஜீவன்கள் மட்டும்தான் எப்படி வேணாலும் வாழணும்னு நினைக்கிறது. ஆனால் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது யார்? மனிதர்கள். அதை வந்து நம்ம வந்து கடைசி வரை சாகிற வரைக்கும் நம்ம கொடுக்கணும். ஆனால் எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா நீ 9 மணிக்கே படுத்துடுற 9 மணிக்கே படுத்துடுற அப்படின்னு கேட்பாங்க. சார் நான் எப்போயுமே சொல்லுவேன், அப்படி தான் அதுதான் வந்து நல்ல பழக்கங்கள். நல்ல பழக்கங்களை நம்ம வந்து யாருக்காகவும் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டேன்னா, நல்ல பழக்கங்கள் நான் எப்போயும் மாற்றிக்கிறவே மாட்டேன் அப்படின்னு எல்லாட்டையும் சொல்லுவேன். அதான் வந்து நல்ல பழக்கம். நான் வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவேன். 9 மணிக்கு படிக்கிறேன்னா எப்படி வந்து சின்னத்துக்கு 5:30க்கே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அதான் வந்து நல்ல பழக்கம். நம்ம அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிக்கிறது, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கிறது, அப்போ வந்து நம்மளுடைய அந்த ஞானம் அறிவு வந்து கொஞ்சம் நல்லா வந்து இதாகும், இம்ப்ரூவ்மெண்ட். அந்த நல்ல ஞானத்தோடு நம்ம இருப்போம். அதே மாதிரி நல்லா வந்து ஆரோக்கியத்தோடு நம்ம இருப்போம். அதே மாதிரி இன்னும் வந்து இப்போ நிறையா இருக்குது. 8 தொகை 10 பாட்டில் வந்து நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த தமிழருடைய பண்புகள்லாம் வந்து மறந்து நான் வந்து அந்த எல்லாரையும் வந்து இருக்கை கூப்பி தான் எல்லோரும் நம்ம வந்து லைவ் போடும்போது வரவேற்போம். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன இந்த கட்சி மீட்டிங்காக கட்சிக்காரங்களாம் அந்த இருக்கை கூப்பி வந்து எல்லோரும் வர வைக்கிறீங்க. அதெல்லாம் வந்து நல்ல பண்பு தான். அந்த இருக்கை கூப்பி நம்ம இதயத்துக்கு நேர வச்சு எல்லாரையும் வந்து இதயபூர்வமாக மனப்பூர்வமாக வந்து எல்லாரையும் வந்து நம்ம வரவேற்கிறோம். அதான் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு அதெல்லாம் வந்து காலப்போக்கில் மறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி அந்த காலத்தில் திண்ணை கட்டி போட்டிருப்பான். வீட்டில் திண்ணை இருக்கும். நமக்கு தெரியாதவங்க, முகம் தெரியாத யாராச்சும் வந்தால் அந்த இடத்துல தங்கி அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்காக வெளியே வந்து தண்ணிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உயர்ந்த குணங்கள்லாம் வந்து இப்போ வந்து எல்லாமே போயிடுச்சு. யாரும் தெரியாதவங்க நம்ம வந்து எந்த ஒரு உதவியுமே பண்ணுறதில்ல. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நம்ம வந்து யாருமே தெரியாதவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குணம். காலப்போக்கில் நிறைய குணங்கள் வந்து மறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி புறநானூறில் நிறையா சொல்லியிருக்காங்க. புறநானூறு 8 தொகை 10 பாட்டு நூல்கள்லாம் வந்து நிறைய புறநானூரில் நிறையா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா புறநானூறு என்ன, புறம் பற்றிய 400 பாடல்களை கொண்ட நூல். அந்த புற வாழ்க்கை, மன்னருடைய வீரம், கல்வி, செல்வம், இந்த இதெல்லாம் வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. புறநானூரில் நிறைய பாடல்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து மறைஞ்சிக்கிட்டே தான் போயிட்டே இருக்கு. அதை வந்து எங்கேயாச்சும் ஒரு சிலர் மட்டும்தான் அதை வந்து கடைபிடிச்சிட்டே இருக்கும். யாரையும் நம்ம வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாரையும் நம்ம வாங்க போங்கன்னு கூப்பிட்றதும் இல்லை, நம்ம வந்து யாரையும் இருக்கை கூப்பி வந்து இது பண்ணுறது இல்லை. தெரியாதவர்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ண மறந்துட்டோம். இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, அந்த நல்ல குணங்கள்லாம் மறந்து போயிட்டே இருக்குது. அதை நம்ம வந்து மீட்டு எடுக்கணும். முடிந்த அளவு நம்ம வந்து அதை வந்து சிறு வயதுலேருந்து நம்ம வந்து விதைக்கணும் பிள்ளைகள்கிட்ட. அதே மாதிரி தமிழில் இப்போ வந்து பேர் வைக்கிறது ரொம்ப வந்து குறைஞ்சிட்டே வருது. நான்லாம் என் தம்பியுடைய பையனுக்கே நானே சொல்லிக்கிட்டு இருப்பேன், என் தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன், தமிழில் பேர் வைக்காமல் வர்ஷன் வச்சுக்கோங்க. சா வந்து சான்ஸ்கிரிட் வேறு, சமஸ்கிருதம். ஸோ தமிழில் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து எல்லாருக்குமே வந்து முடிஞ்சளவு தமிழில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டு பையன் ராஜேஷ் மட்டும்தான் வந்து அந்த வர்றது அதை இல்லாமல் தமிழில் நல்ல நிறைய பேர்கள்லாம் இருக்குது. முகில்னா பாருங்கள், மேகம்னு அர்த்தம், கதிரவன் சூரியனை குறிக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல பெயர்கள்லாம் இருக்குது. நிறையா வந்து நல்ல பெயர்கள்லாம் இருக்குது தமிழில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பெயர் சூட்டுங்க அப்படி நான் வந்து பணிவுட கேட்டுக்கிறேன். ஏன்னா தமிழில் வந்து எனக்குலாம் வந்து பாரதியார் சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படி சொல்லுவேன். பாரதியாருக்கு நிறைய மொழிகள் தெரியும், ஆனால் இருந்தாலும் அவர் வந்து தமிழில் தான் வந்து பேசுவார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து தமிழையும் வந்து பேச முயற்சி செய்வோம். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம நல்லா தவிர்க்க முடியாது. ஸோ நீங்கள் இப்போ கமெண்டில் சொல்லலாம், நீங்களே ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நான்லாம் வந்து எல்லாட்டையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தமிழில் தான் பேசுவோம். எல்லாமே வந்து தமிழில் தான் வந்து இது பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தமிழருடைய பண்புகளை மீட்டெடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.